பண்ணுங்க. எங்கல்ஸ் ஐ கேன், சரி எங்களால ஐ கேன் ரிலேட் டு யூ. ஓகே, ஸோ எப்படி சார் ஒரு பர்சனால இப்படி இருக்க முடியும்? நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டு, உங்கள் திறமையை மட்டுமே நீங்கள் நம்பிக்கையாக வச்சுட்டு, மலேசியாவிலேருந்து கிளம்பி உங்களை மட்டும் நீங்கள் நம்பி வந்து, இல்லை இன்ட்ரோ, ஒரு சின்ன இன்ட்ரோ சார், அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக பேசல. எப்படி சார் ஒரு வேர்ஸ்டான பர்சன், மியூசிஷியனாக மட்டும் தான் நம்ம இவரை பார்த்துட்டு இருந்தோம். நான் அது மட்டும் இல்லைன்னு சொல்லி பிக் பாஸ்ல வந்து ஒரு டான்ஸராகவும் ப்ரூவ் பண்ணி இப்போ கதாநாயகனாக இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு. தமிழ் சினிமால 3 எழுத்து மந்திரம் நடிகர்கள்ல இருந்து நீங்களும் அடுத்த வரிசையில் சேர போறீங்கன்னு நினைக்கிறேன். வி வெல்கம் முகில் ராவ் அவர்கள். தேங்க்யூ ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. ஸோ பத்திரிகை மீடியா நண்பர்கள் உங்களுக்கு முதல்ல வணக்கம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமரா செட்டப்பில் இவ்வளோ பத்திரிகை நண்பர்களை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மதிப்புக்குரிய எனது படக்குழுவினர் டீம் சார் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கவின் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் கலைமகன் முபாரக் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு கலைஞனுக்கு தேவை வந்து என்றைக்குமே ஒரு அங்கீகாரம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரெகக்னிஷன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெகக்னிஷன் தேடி நிறைய கலைஞர்கள் அவங்களோட படைப்புகள் வந்து படைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. நிறைய திறமையான இயக்குநர்கள் வந்து அவங்கள பிக் பண்ணுவாங்களாம், நமக்கு தான் ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி டைமில் கவின் அண்ணா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. தேங்க்யூ கவின் அண்ணா. ஏன் கவின் அண்ணா பற்றி சொன்னால் சும்மா தான் சொல்ல, ஏன்னா கதை சொல்ல வரப்போ என்கிட்ட சொன்னார், பிரதர் உங்களுக்கு ஒரு கதை இருக்குது. 2019 வந்து இந்த கதை சொன்னார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை கேட்டு நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணனும் நல்லா சிரிச்சிருந்தார். அப்போ நான் கேட்டேன், அண்ணா நான் இதை பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. பிரதர் நீங்கள் தான் பிரதர் பண்ணணும், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் வேலன், அதுக்கப்புறம் இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு குங்குமம் மியூசியம் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ மன்னனுக்கு நான் அது கரெக்டாக இருக்குமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்பி வாங்க, இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக இருக்கும் பிரதர். நாங்கள் அவர் சொன்ன வார்த்தை ஒரு விஷயம் கூட மாறாமல் இன்னும் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றினா. ஒரு கதை, அந்த கதைக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை வெளியாக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு முக்கியம். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி கலைமகன் முபாரக் சார். எனக்கு வந்து ஒரு புதுமுகம் அறிமுகம்னா கூட இந்த பையனுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும், இந்த பையனை முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் சார். எனக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் நம்ம இன்னும் நிறைய புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. படத்துக்கு வந்து படம் வந்து எனக்கு வந்து படம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், மக்கள் மத்தியில் போய் நல்லபடியாக சேரணும், மக்கள் வந்து இந்த படத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை விரும்பக்கூடிய ஒரு நபர் முபாரக் சார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பிரபு சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபு சார் எங்கே பார்க்குறேன்னா சிவாஜி சார் வீட்டில், சிவாஜி இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், பிரபு சார் பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் சொன்னார் ஃபோட்டோ ஷூட் பிரதர் அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தோன்னா நேராக கை கொடுத்து முகேன் கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமிலியாக ரொம்ப ஜோவியலாக எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகராக அவ்வளோ அழகாக எனக்கு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. எந்த ஒரு இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, டைமில் வந்து மிகப்பெரிய ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து நம்மளை பார்க்குறப்ப புது ஹீரோ புது பையன் அப்படின்னு எதுவும் பார்க்காம நம்ம பையன் நீயும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா அந்த கற்றுக் கொடுக்குற மனசு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய மனசு. எனக்கு வந்து ஒவ்வொரு செட்லேயும் சரி முடி அட்ஜஸ்ட் பண்ணுவார். அப்போ சூர்யா நான் சொன்ன மாதிரி 1 மோர் போவார் இல்லையா, அது உண்மையிலேயே நடந்துச்சு. ஏன்னா சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கிறப்ப நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு வந்து இன்னும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. சார் பார்த்துட்டு தம்பி இன்னும் ஒரு டேக் போயிடலாம், இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக 1 மோர் டேக் அந்த மாதிரிலாம் போனார். ஸோ அது எனக்கு வந்து செட்டில் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுக்கு எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அப்போ சூரியண்ணா வந்து ரொம்ப பெரிய ஃபேன் நான் சூரியண்ணாக்கு. நான் சூரியண்ணா பார்க்குறப்ப சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தான். உங்களை படத்தில் சினிமாலாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது படப்படம்னு. நேராக கை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு. அன்பு தம்பி நீங்கள் நல்லா வருவீங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் அவருக்கு. என்ன அண்ணா இன்னும் நிறைய படங்கள் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அண்ணா வந்து எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அண்ணா சொன்ன மாதிரி நான் கேட்பேன், அண்ணா இப்படி பண்ணாமா அப்படி பண்ணாமா, நல்லா ஜாலியாக பண்ணுங்க ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது புதுசாக வந்திருக்க நீ ரொம்ப பேசாத அந்த மாதிரி இந்த ஃபீல், அந்த மாதிரி எந்த ஃபீலும் அவர் கொடுக்கல. நம்ம தம்பி வாப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. தேங்க்யூ அண்ணா.
எனக்கு உங்கள் கூட வேலை செஞ்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா முதல் படத்துலேயே வந்து நிறையா பிரபலங்கள் கூட நான் வேலை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு தந்த கவினண்ணா கலைமகன் சாருக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த பையலை பற்றி சொல்லணும்ல, பையா தேங்க்ஸ் சார் ராகுல் பையா. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஜெல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது எழுதிடுச்சு, இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நான் அவரை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பிராங்க்ஸ்டர் ராகுலாக நான் பார்க்கல, ராகுல் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா அவரும் அப்படி தான் இருந்தார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். நிறைய கஷ்டங்கள் தாண்டி, அதான் சொன்னாங்களே நீ அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னாரு. அங்கேருந்து வரப்போ நிறைய கஷ்டங்கள் தாண்டி அவர் நிறைய சிரிக்க வைக்கிறாரு. அதுக்குள்ள நிறைய இன்னல்கள் நிறைய துன்பங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியே நல்லா சந்தோஷமாக சிரிச்ச மாதிரி இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஒரு நல்ல மனசு, மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாது. அது வந்து சிறப்பாக செய்கிறாரு பிரதர் தேங்க்ஸ் ராகுல். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ராகுல் பையாவுக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் சிறப்பாக பண்ணணும். அண்ட் தம்பி ராமையா சார், அவரும் சூப்பரான ஒரு கேரக்டர். அதான் படத்தில் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக வந்து நாங்கள் இணைஞ்சு பண்ண ஒரு படமாச்சு. எனக்கு படமாக ஃபீல் பண்ணுறது ஒரு குடும்பத்தில் ஜாலியாக வெக்கேஷன் போயிட்டு இருந்தால் எப்படி பண்ணும், ஸோ நம்ம இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. தம்பி ராமையா சார் ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். எப்போ மோட்டிவேட் பண்ணுவார். ரீசெண்ட் டைமில் எனக்கு கால் பண்ணிட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க, சும்மாவே கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னாரு. அவர் ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மீனாட்சிக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுங்க. ஏன்னா படம் நான் பார்த்துட்டேன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது செட்டில் வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களோட வேலை எதுமோ, அதாவது நான் என்ன வேலைக்கு வந்தனோ அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஏதாச்சும் ரீடேக்ஸ் போணுச்சுன்னா டேரக்டர் சார்கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, இப்படி பண்ணலாமா, இப்படி கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இல்லை அவங்கள்ட்ட. அதை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய முன்னேறணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட் மீனாட்சி. அண்ட் பவி டீச்சர் பிரிகிடா பார்த்துருப்பீங்க இப்போ ட்ரெயிலரில், சித்தப்பன்னு அவங்கள செட்லேயும் அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க, சித்தப்பா தான் கூப்பிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி செட்டில் அம்மா வந்திருப்பாங்க, தம்பி வந்திருப்பாங்க, அவங்களோட ஃபாதர் வந்திருப்பாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து அண்ணா ப்ரோ தான் கூப்பிடுவேன், என்ன ரொம்ப யங்காக இருப்பார். அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட், வெரி ஹம்பிள். அண்ட் நீங்களும் நிறைய படங்கள் செய்யணும், நிறைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். பிரிகிடா தேங்க்யூ. டீச்சர் தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய ஒரு மாஸ்க் ஆகவே இருக்குது. அதான் சொன்னாங்க, ஒரு 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 எப்படி சொல்கிறது, தலை சரியாக இருந்தால் வால் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த டீச்சர் சரியாக இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. பயங்கரமாக சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருக்கணும். தேங்க்யூ டீச்சர் அந்த வரவேற்புக்கு. இந்த தொகுப்பாளினி தோழி உங்களுக்கு ரொம்ப நன்றி, சூப்பராக பேசுகிறீங்க. இந்த எனக்கு டான்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்ன இவ்வளோ பெரிய சப்போர்ட், இவ்வளோ பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்றைக்குமே. ஏன்னா இந்த அன்பும் ஆதரவும் தான் வந்து என்னை இங்கே வரைக்கும் வர வச்சிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் படத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். வேலும் திரைப்படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எந்த வகையில் சொல்கிறேன்னா, டைட்டிலாகவும் சரி, படத்தோட கதையாகவும் சரி, குடும்பங்களாக நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கணும். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்குறப்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்துலேருந்து கதைகள் இருக்குது. வயிறு வலிக்கு சிரித்து மனசு நிறைஞ்சு போகிற மாதிரி ஒரு கதையை வந்து கவிஞனை தயாரிச்சிருக்காரு. ஸோ குடும்பத்தோடு பார்க்குறப்ப உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவோம், அப்பாவா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து படம் பார்த்து என்னால் பேச முடியல. அண்ணன் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நிறைய பேர் வேங்குறாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு பெரிய நன்றி கவிஞனா, கலைமகன் சார். இன்னும் நிறைய படங்கள் அவங்க கூட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபேமிலியோட பாருங்கள், டைம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை திருத்திக்கிறேன். நிறைகள் இருந்தால் தோல் தட்டி கொடுங்கன்னு நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திரையரங்குகளை சந்திக்கலாம். ஹலோ ஹலோ. ஓகே, என்ன பாட்டு பாடலாம்? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன்று செய்யலாம். நான் பாட்டு பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாம் பாடுறீங்களா? தேங்க்யூ பிரதர். உனக்காக
வாழ்ந்தபடி இருக்கா உன் காதல் காவியம் கையோடுதான் கை கோர்க்க என்ன மறந்த நான் உன்னில் விழுந்த என்ன மறந்த சத்தியமா நான் உன்னில் விழுந்த தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், சத்தியமா பாடலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நிறைய அன்பும் ஆதரவும் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அது மிகப்பெரிய நன்றி. அந்த சத்தியமா பாடல் நம்ம வேலிங் தெரிய படத்துல விஷுவலா வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரெடிட் நல்லா தான். பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.